ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. ಜಂದರಿ ತತ್ತ ಜಂದ ಜಣುತರಿ ತತ್ತದಿಂತ ಜಗದರಿ ತತ್ತಗುಂದತ್ರಿ ಜಂದರಿ ಕೆಡದಕ ದರೆಕಡತಂ ಜಣುತರಿ ಕೆಡದಕ ದರೆಕಡತಂ ಜಗದರಿ ಕೆಡದಕ ದರೆಕಡತಂ ಶರಣಂ 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 ಶರಣಂ. Shankaram Sivashankaram. Questions from Kalyana Krishnan Ravishankar. ஆனி மாத பௌர்ணமி குரு பௌர்ணமி என்றும் வியாசர் பௌர்ணமி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பௌர்ணமியில் குருவை வழிபட வேண்டும் என்பது முக்கியமான நோக்கமாகும். பாபாஜி, வியாசர் பூஜை, குரு பூர்ணிமா, சத்துர்மாசிய விரதம் பற்றி தயவு செய்து விளக்குங்கள். Long ago, but not very long ago, இந்த குருவை மதிக்கக்கூடிய சில ப்ரேயர்ஸ்ஃபுல் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருந்தது. அப்போ நல்ல குருமார்களும் இருந்தாங்க, நல்ல சிஷ்யர்களும் இருந்தாங்க. இந்த காலத்தில் நல்ல குருமார்களும் இல்லை, நல்ல சிஷ்யர்கள் சுத்தமாக இல்லை, ரெண்டுமே இல்லாத ஒரு காலம். அதுதான் கலிகாலம்னு சொல்லுது. கலிகாலத்தினுடைய லட்சணம் என்ன? தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் பின் தர்மம் வெல்லும். தர்மத்தை அதர்மம் வென்றுவிடும். ஆனால் இந்த ஆட்டமெல்லாம் ஆடி அடங்குமாறு அடங்கும் காலத்து ஒரு அருள் ஒளியின் பூரணம் மறுபடியும் வரும். ஸோ அந்த காலம் இன்னும் வரலை, காலம் இனிமேல் தான் வரணும். இப்போ நீங்கள் பார்க்குறது தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்விய ஒரு நிலை. இங்கே யாரையும் மதிக்கிறதே இல்லை. ஆனால் இன்றைக்கி நாட்டில் நல்ல சாமியாருங்க இல்லை, நல்ல குருமார்கள் இல்லை, அதை விட அண்டர்லைன் பண்ணிக்கோ நல்ல சிஷ்யர்கள் இல்லை. எமோஷன்ஸ்ன்றது நமக்குள்ளே இருந்து வர்ற விஷயம். நாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நினச்சிட்டாக்கா யாராலையும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஒரு செவுரு இருக்குது, அது மேலே பாலை ஓங்கி அடித்தானா அந்த பால் உனக்கு தான் திரும்பி வரும். அந்த மாதிரி நிலையும் தெரியாத அடங்கியான் தோற்றம்னு நீ ஸ்ட்ரைட்டாக இருந்துட்ட பயப்பட மாட்டேன்னு சொன்னால் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாய் துரத்துது, நீ ஓடினா நாய் ஓடினே தான் இருக்கும். ஒரு நேரத்துக்கு ஒரு கல் எடுத்து இப்படி நாய் நின்றுடும். அதனால் இந்த சொசைட்டியில் இருக்கிற எந்த நாயும் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆனால் நீ பயப்படக்கூடாது. எது நேர்ந்த போதும் நீ அப்படியே ஸ்டெடியாக இருக்கணும், பயப்படாத. உனக்கு தன்னெஞ்சறிவது பொய்யா இருக்க, நீ பண்ணுறது ரைட்டுன்னு உனக்கு தெரியுது இல்லையா, அவ்வளோதான். வேறு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. உன் மனசாட்சி தான் உனக்கு கடவுள். அது நீ ரைட்டுன்னு சொன்னால் உலகமே உன்னை எழுத்தாலையும் உலகமே உன்னை காரி துப்புனாலையும் நீ கண்டுக்காத. அது அந்த உண்மை வெளிப்படுற டைம் ஒன்று வந்துடும் இல்லையா, தென் டைம் வில் க்ளோரிஃபை யூ அண்ட் யுவர் ஓன் ட்ரூத் வில் க்ளோரிஃபை யூ. அபிவாதியன்றது என்ன? நீ ஒரு ஆளை போய் பார்க்குறதோ ஐஎம் மிஸ்டர் சுப்பிரமணியன்றி, அதுதான். ஒரு ஆச்சாரியன் ஒரு குருக்கிட்ட போயிட்டு பேசின்ட்டு, நான் என்ன கோத்திரத்தில் வந்திருக்கேன், இருந்தாலும் எங்கள் தாத்தா, இருந்தாலும் எங்கள் அண்ணா, நான் அதுலேருந்து வந்திருக்கேன், உனக்கு என்னோட நமஸ்காரன்னு அப்படியே சொல்லிட்டு போயேன். இது இவ்வளோ பெருசாக அபிவாதி சொல்லணும். இன்ஃபேக்ட் நீ அபிவாதியாக சொன்னால் அந்த குரு உனக்கு சொல்லணும் அவன் யாருன்ட்டு. அவனும் சொல்ல மாட்டேன்றான், நீயும் சொல்ல மாட்டேன்ற இல்லையா. அக்கார்டிங் டு சாஸ்திராஸ் உலகத்தில் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, நான் கடவுள்னா நீயும் கடவுள்.
ஸோ நீ யார் காலிலாவது விழுந்தா அவன் காலில் விழும். புரியுதா? வாரியார் சாமி இருந்தார். அவர் காஞ்சி மகாபெரியவரை பார்க்கறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தார். காஞ்சி மகாபெரியவர் எல்லாருக்கிட்டையும் சொன்னாராம், வாரியார் சாமி வந்தாக்கா என் காலில் விழுவார், விழக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புங்கன்னு. அவர் வந்த உடனே இருந்தார். உடனே முகம்லாம் சிவந்து போய், நான் எவ்வளோ தடவை சொன்னேன் அவரை என் காலில் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு. அப்போ வாரியார் சாமி சொன்னாராம், நான் அவ்வளோ பாவம் பண்ணவனா, உங்கள் காலில் கூட விழுந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடாதுன்னாரு. அது இல்லைப்பா, நீ கழுத்தில் எப்பயுமே சிவலிங்கத்தை கட்டின்னு உட்காந்துருக்க, டெய்லி அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க. நீ என்னை விழுந்து கும்பிட்டா நீ கழுத்தில் கட்டிக்கிற சிவன் என்னை கும்பிட்டு அபச்சாரம் எனக்கு வந்துடும், அதுக்காக தான் நான் விழ வேணான்னு சொன்னேன்னாராம். ஸோ அந்த பாவனையில் இருந்தால் விழுந்து கும்பிட்றது ஓகே. இல்லைன்னா திருஞான சம்பந்தருக்கு 12 வயசு, அப்பர் சுவாமிக்கு 80 வயசு. 80 வயசான அப்பர் சுவாமி திருஞான சம்பந்தர் காலில் விழுந்து கும்பிடுவார். என்ன இன்னும் சொல்லப்போனால் பாடல்கள் எழுதிய தேவராதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளை வழிபட்டதற்காக கொடுத்த இந்த உடம்பை நான் முதல்ல கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த உடம்பு இருந்தால் தானே நீ கடவுளை கும்பிட்ற, சேத்திராடம் போகிற, தீர்த்த யாத்திரை போகிற. அதனால் ஆன்மான்னு வர்றபோது அது ஜோதி. அதில் வயசு கிடையாது, ஆண் கிடையாது, பெண் கிடையாது, யாரும் பெரியவங்க கிடையாது, யாரும் சின்னவங்க கிடையாது. நீ கும்பிட்டா அவனும் கும்பிடணுன்றது தான் சாஸ்திரம். நம்ம சலசாயனங்கார் வந்தார், சத்யானந்த பூஜை பண்ணுறாரு. நான் வந்த உடனே அவருக்கு ஒரு மாலை போடுறேன், அவருக்கு தேங்காய் பழம் பூவெல்லாம் வச்சு கொடுத்துட்டு கீழே விழுந்து அவரை நான் கும்பிடுறேன். அப்போ அவரும் விழுந்து கும்பிட்றாரு. இதுதான் ஆன்மீகம். நீ பாபாவே ஐயங்கார் காலில் விழுந்தாருன்னு சொல்லக்கூடாது, ஐயங்கார் பாபா காலில் விழுந்தாருன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? இதெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கிற விஷயங்கள். ஆன்மீகத்தில் இதெல்லாமே 100% ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இதில் ஒரு திமிரு வேறு நிறைய பேருக்கு. யாராவது நம்ம காலில் விழுந்த உடனே அவன் கழுத்து இப்படி வச்சுன்னு இப்படி இருப்பான், அவன் எதுவும் பெரிய இது மாதிரியும் நம்ம காலில் விழுந்ததுனால அவனுக்கு கொம்பு மலிச்ச மாதிரி நினச்சிக்குவான். அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாரும் கடவுள் தான். யார் வேணால் யார் காலில் வேணுனாலும் விழலாம். காலில் தான் விழணும்னு கூட இல்லை. இப்படி கண்ணை மூடின்னுட்டு நீ 2 பாதங்களை மனசில் நினச்சிக்கினா கூட போகிறோம். காலைல விழணும் தொட்டுக்கணும் ஒன்றும் இல்லை. உலகம் பூராவும் எங்கனும் திருவதனங்கள் எங்கனும் திருக்கரங்கள்ன்ற மாதிரி கடவுளுடைய பாதம் தான் இருக்குது. என்ன பாப்பான்ற திருவிக்கிரம அவதாரம் எடுத்து சாமி 3 அடி நிலம் கேட்டார். ஒவ்வொரு அடியால் மண் அளந்தாரா, இன்னொரு அடியில் விண் அளந்தாரா, 3வது அடியை தூக்கி பலி சக்கரவர்த்தி தலைமையில வச்சாரா. அப்போ ஒரு அடியில் இவர் அளந்தார் இல்லையா, அப்போ உலகத்தில் பூரா அவருடைய பாதம் பட்டுச்சா. அதனால் ஒரு பெரிய மகான் இருந்தார், பராசர பட்டர்னு பேர், ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். அப்போ அவர் சாமிக்கிட்ட போய் சொல்கிறார், உன்னுடைய காலை 2வது தடவை என் தலைமையில் தூக்கி வை அப்படிங்கிற. அப்போ ஐயங்கார் கேட்குற, சாமி என்னடா சொல்கிறேன் இப்படின்ட்டு. ஆமாம், நீ வாமன அவதாரம் எடுத்து வந்தப்போ பூமி வச்சு அப்போ நானும் ஒரு புழு பூச்சி எறும்பாக இருந்திருப்பேன்ல, இப்போ உன் காலி மேலே பட்டிருக்கேன்ல, முதல் தடவை ஏற்கனவே வச்சுட்டுல, 2வது தடவை அப்படின்னாராம். இதெல்லாம் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நீ எந்த அளவுக்கு இருக்கேன்ட்டு. அடக்கம் அமருள் உயிக்கும், அடங்காமை ஆறுகள் உயித்து விடும். நீ எவ்வளோக்கு எவ்வளோ மேலே போறியோ அவ்வளோக்கு எவ்வளோ அடக்கமாக இருக்கிறத கற்றுக்கோ. பணியுமாம் என்றும் பெருமை, காக்க பொருளாக அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு, ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இதெல்லாம் நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அடக்கம் என்பது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இன்றைக்கி அது இல்லை. ஒன்றும் இல்லாதவங்கெல்லாம் நம்ம நான் விட்டாக்குறாங்க. அவங்க நினைக்கிறது அவங்களுடைய பதவி, இல்லை அவங்களுடைய பேங்க் பேலன்ஸு, இல்லை அவங்களுடைய படோடாபங்கள், என்ன கார் வச்சுன்னுக்கிறான் என்ன, இதெல்லாம் தான் அவங்கள பெரிய ஆளுங்கன்னு நினைக்கிறதுக்கான காரணம். இதெல்லாம் பெரிய ஆளுங்களுக்கான காரணமா? நீ யோசனை பண்ணுவேன். இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாரை விட நான் தான் பணக்காரன், ஓகேவா? நிஜமாகவே. ஆனால் எதுவும் என் பேரில் இல்லை. இவ்வளோ பெரிய அமைப்பு இருக்குது, இதில் நான் ட்ரஸ்டி கூட கிடையாது, நான் கிளர்க்கு கூட கிடையாது, எதுலேயும் என் கையெழுத்து கூட கிடையாது. இப்போ இதுதான் ஹையஸ்ட் லெவல். எல்லாம் இருக்கணும், இது மேலே இன்ட்ரெஸ்டே இருக்கக்கூடாது. அதுதான் ஹையஸ்ட் லெவல். சும்மா 3 ரூபா வச்சுட்டு 3 தடவை பேங்க்கில் எண்ணி பார்த்துன்னு உட்காந்துட்டு நான் துட்டு எண்ணிக்கிறேன்னு நினச்சி எண்ணி உருப்பிடலைன்னு அர்த்தம். இப்போது நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, அதனால தான் இவ்வளோ பெரிய அமைப்பை அழிச்சு அழகாக உருவாக்க முடியுது. அப்போ இந்த இடம் இல்லைன்னா என்ன, நீ என்னை கொண்டு போய் அமேசான் காட்டில் கூடி இதை விட நல்ல ஆசிரமத்தை நான் உருவாக்கி காட்டுறேன். உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். அமேசான் காட்டில் கூட நான் இதை விட பெரிய ராமராஜ்யத்தை உருவாக்கிடுவேன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கணும். ஸோ அது அவங்கவுங்களுடைய தவத்தை வச்சு தான் வரும். தவமும் தம்முடைய யாருக்கே ஆகும். அதனால் நீ இதெல்லாம் பெரிய விஷயம் நினைக்கவே தேவையில்லை. இப்போ இவ்வளோ பெரிய ஸ்கூல் நடத்தினேன்,
ஆஸ்பத்திரி நடத்தினேன், ரூரல் சர்வீஸ் எல்லாம் பண்ணேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன் நான். அதனால் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் பண்ணலாம்னு ஒரு ஆம்பிஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எப்பயோ நான் தீர்த்து பண்ணிட்டேன். ஆனால் எல்லாமே போய் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாபாஜி, தலைக்காவிரி புராணம் மற்றும் திரிவேணி சங்கமம் பற்றி விளக்கவும். தலக்காவேரி என்பது காவேரி நதியினுடைய உற்பத்தி ஸ்தானம். நீங்கள் கர்நாடகாவில் இருக்கிறது தலக்காவேரின்னு சொல்லி, இந்த பக்கம் கேரளா பார்டருக்கும் கிட்ட தான். ஸோ அங்கே போனீங்கன்னாக்கா முதல்ல ஒரு வசதியும் இல்லாமல் இருக்கும். முதல்ல இந்த திருச்சி சாமியார்னு ஒருத்தர் இருந்தார் பெங்களூரில். நாட்டுக்கோட்டை நகரத்தாருங்களுக்கெல்லாம் வந்து தேவசம் காரியம் சடங்கு பண்ணுறதுக்காக அங்கே ஒரு சின்ன பில்டிங் கட்டி ஒரு 6 ரூமு, ஒரு இரும்பு கட்டில், ஒரு பாய் தலகாணி அப்படி இருக்கும். அங்கே ஆசிரமம் மாதிரி வச்சுருந்தாங்க. திருச்சி சாமி ஆசிரமம்னு பேர் அதுக்கு. மலை மேலே ஒரு பிள்ளையார் கோயில், ஒரு அகஸ்தியர் கோயில் இருக்கும். சிவன் கோயில் இல்லை, அகஸ்தியர் கோயில் இருக்கும். 2 கோயில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகாவில் அவங்க நல்லா பெரிய அளவுக்கு அந்த இடத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் போட்டு டெவலப் பண்ணி, பிஜேபி வந்த பின்னால் எடியூரப்பா பண்ணார். இன்றைக்கி அந்த இடம் நல்லா கல்லாம் போட்டு குளிக்கிறதுக்கெல்லாம் இருக்கிற அந்த குளத்துக்கிட்டலாம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. நீ போயிட்டு அந்த ஐயர்கிட்ட டிக்கெட் காட்டினேன்னா முதல்ல அங்கே இருக்கிற குளத்தில் குளிக்கணும். குளிச்சுட்டு அவர்கிட்ட போனேன்னா அவர் 1/2 பக்கெட்டு உன் தலையில் கொட்டுவார். அதை எடுத்துன்னு போய் அந்த 2 சாமியும் கும்பிட்டுட்டு நீ வந்துடலாம். மேலே ஹோட்டலெல்லாம் கிடையாது, டீ கடை மாதிரி இருக்கும். கீழே இப்போ கர்நாடகா கவர்மெண்ட்டில் ஒரு ஹோட்டல் கட்டியிருக்காங்க. 4 கட்டில் போட்டிருக்கோம். 400 ரூபா தான் வாடகை. ஒரு குடும்பத்தோடு போகிறவங்க ஜம்முன்னு 4 கட்டில் படுத்துக்கலாம். அந்த ஹோட்டல் கூட டீசெண்டாக இருக்கும், சாப்பிட்லாம். அதுக்கு கீழே வந்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு சிவன் கோயில், ஒரு பெருமாள் கோயில், ஒரு பிள்ளையார் கோயில் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு 50-100 ரூம் இருக்குது. பாத்ரூம் எல்லாம் இருக்காது. நீங்கள் அந்த ரூம்களில் தங்கின்னு அந்த காவேரி இதெல்லாம் குளிச்சிக்கிட்டு காமன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு 2-3 சின்ன ஹோட்டலுங்கெல்லாம் இருக்குது. அதுக்கு பேர் பாகமண்டலான்னு பேர், தலைக்காவேரின்னு பேர். அடுத்தது என்ன கேட்டேன்? திரிவேணி சங்கமம்ன்றது. இது வந்து கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகளும் சேருகிற இடம். இது உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத்துன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்குது. ரொம்ப அழுக்காக வச்சுருப்பானுங்க. அங்கே ஒரு காஞ்சி மடத்தினுடைய ஒரு கோயில் இருக்குது. மற்றபடி இப்போது ஏதோ டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கும்பமேளா நடந்ததுக்காக. அதர்வைஸ் ஒன்றும் இல்லை. போட்டில் கொஞ்சம் சுத்தமான தண்ணி வேணும்னா நீ போட்டில் போய் நடுவில் முங்கிட்டு வரணும். இல்லைன்னா கரையோரம் சேற்று தண்ணியில் குளிக்கலாம். எல்லாம் இந்த சின்ன சின்ன ஜிலேபி கடை அந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக வசதிகளை பண்ணியிருக்காங்க இந்த கும்பமேளாக்காக. 3 நதிகளுடைய சங்கமும் அந்த இடத்துல வருதுன்னு சொல்லி அலகாபாத்தில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் நேத்திரவதின்னு ஒரு ஆறு இருக்குது. அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கும் நீங்கள் போகலாம். பட் எந்த ஒரு நதியினுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு நீங்கள் போனால் இல்லையா, அது தம்மா துண்டு தான் இருக்கும். நீங்கள் ஏதோ ரொம்ப பெரிய இது அப்படியே ஜோக்பால் மாதிரி தலையில் கொட்டணும்னு நினைக்க வேண்டியதில்லை. எல்லாம் சின்னதாக ஒரு பிட்டுக்குள்ளே தண்ணி வந்துக்கின்னு இருக்கும். அது எப்படி வளர்ந்து 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 நம்ம ஊர் மேட்டூர் டேமில் வந்து உழுது, எப்படி ஒகேனக்கல்லில் உழுதுன்னு யாருக்கும் தெரியாது. எல்லா இடத்துலையும் வந்து ஸோ நடந்தாய் வாழி காவேரின்னு சிலப்பதிகாரத்தில் வருதுன்னு யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு காவேரி எங்கெல்லாம் போதோ அதெல்லாம் அந்த மலை ரூட்லேயே போய் ஃபோட்டோ டாக்குமெண்ட்ரிலாம் எடுத்து வந்து ஒரு சினிமா கூட பண்ணி பார்த்தாரு. அதனால் இந்த நதி மூலம் ரிஷி மூலமுங்கிற மாதிரி எல்லா நதிகளுக்கும் வந்து ஆரிஜின் வேறு. இப்போ நீங்கள் பிரம்மபுத்திரான்றீங்க. பிரம்மபுத்திரா சைனாவிலேருந்து வருது தெரியுமா உனக்கு? சைனாவிலேருந்து நம்ம இந்தியா நாட்டுக்கு வருது, அதுதான் பிரம்மபுத்திரான்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி நீங்கள் நர்மதே, சிந்து, காவேரிலாம் சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் திரியம்பகேஸ்வர் நாசிக் இல்லையா, அந்த இடத்துலேருந்து வந்து ஆந்திராவில் வந்து சேர்கிற மாதிரியான இருக்குது. ஸோ எதனுடைய ஆரிஜின் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அகஸ்தியர் காவேரியை தன்னுடைய கமண்டலத்தில் அடக்கிட்டார் அப்படின்னு சொல்லி காக்காவா விநாயகர் வந்து விரித்ததுனால அது காக்கா விரித்ததுனால காவேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் புராணத்தில் இருக்கிற கதைகள். ஆனால் உலகம் பூராவும் ஒரே சமுத்திரம்தான் இருக்குது. நீ அதுக்கு இந்து மகா சமுத்திரம், அரபிக்கடல், வங்காள விரிகுடான்னு பேர் வச்சுக்கோ. உலகம் பூரா 100க்கு 70 பங்கு தண்ணி இருக்குது. 8 பங்கோ 10 பங்கோ தான் நிலம், மற்றதெல்லாம் பாலைவனம், மலைகள், 70% தண்ணி, இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ இந்த 8-10% இருக்கிற உலகத்தில் அதுதான் ஜனங்க இந்த 500 கோடி பேரும் வாழ்ந்துன்னுட்டு இருக்காங்க இன்றைக்கி. ஸோ நீங்கள் இதுக்கு போகிறீங்க, நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கண்ட்ரி மாதிரி தெரியும்.
ஆனால் ஜனங்க அந்த ஆக்லாண்டுங்கிற இடத்துலையும் கிரைஸ்ட் சர்ச் இந்த மாதிரி 3 இடம் தான் நியூசிலாண்டில் ஜனங்க வசிக்கிற இடம். மீதியெல்லாம் மலை காடு மேடு பள்ளமாக ஆடு தான் மெஞ்சின்னு இருக்கும். அங்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அவங்களுடைய மொத்த பாப்புலேஷனே 40 லட்சம். ஆஸ்திரேலியா இவ்வளோ பெரிய ஊருன்றீங்க, அதனுடைய மொத்த பாப்புலேஷனே 2 கோடி தான். அவ்வளோ பெரிய ஆஸ்திரேலியா ஒரு காலத்தில் இப்போ ஒரு 2.5 கோடி ஆகிருக்கும். அதுலேயும் ப்ராப்பர் ஆஸ்திரேலியாக்காரங்களை விட சைனாக்காரங்க, மலேசியாக்காரங்க, சிங்கப்பூர்காரங்க தான் இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் போய் ரொம்ப பேர் இருக்காங்க. இந்தியாக்காரங்க படிக்கிறதுக்கு போய் அப்படியே ட்ரை பண்ணுறாங்க செட்டில் ஆகிறதுக்காக. அதே மாதிரி முதல்ல ஆதிவாசிகள் இருந்தாங்க எங்கள் நியூசிலாண்டிலலாம். இந்த நாய்ங்கள்லாம் அங்கே போய் இந்த கேப்டன் குக்கில் அவங்கெல்லாம் போய் நியூசிலாண்டில் இருந்தவங்களெல்லாம் பெரிய பெரிய இந்த சுண்ணாம்பு கலவை மாதிரி இருக்குல்ல, அதில் போட்டு கொலை பண்ணாங்க எல்லாரையும். அவ்வளோ பேரையும் கொலை பண்ணி யாரோ கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இவங்களுக்கே ஒரு வழியாகி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னா அவங்கக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுன்ட்டு அவங்கெல்லாம் ஏதோ சின்ன ஜாப்ஸ் தான் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் நீங்கள் நயாகரா ஃபால்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது இல்லையா, பெரிய டேமெல்லாம் ஹொன்வார் டேம் இது இருக்குது. அதுக்கு மேலெல்லாம் போனீங்கன்னா ஆதிவாசிகள்லாம் இருக்கிறாங்க. ட்ரைபல்ஸ் எல்லாம் இன்றைக்கி இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ஆதிவாசிகளாக இருந்தவங்க. இவங்கெல்லாம் பிரிட்டன்லேருந்து நாடு கடத்தப்பட்டவங்க தான் அங்கே போயிருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு. இவங்க போய் அவங்களெல்லாம் நான் துரத்தி போட்டு இல்லை ஒரு உரம் கட்டிட்டு இவனுங்க பண்ணிட்டாங்க. உலகம் பூராவும் சர்வைவர் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிவுவதோ, வாளினை எழடா வாளினை எழடா கொலை வாளினை எழடான்னு பாரதிதாசன் படிப்பான். அந்த மாதிரி இந்த உலகத்தில் எல்லாருமே யாரையோ ஏமாற்றி தான் பணக்காரன் ஆகியிருக்கான். யாருமே இவன் கஷ்டப்பட்டு ஓய்ச்சி பணக்காரன் ஆனதில்லை. ஏற்கனவே இருக்கிறவனும் ஒரு வழி பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இவங்க கொண்டு போகிற சாப்பாடு அதெல்லாம் உடம்பு ஒத்துக்காது. இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்தமானில் அங்கே வனவாசிங்கள்லாம் இருக்காங்க. அவங்க யாருமே போகக்கூடாதுன்னு இப்போ கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க கொண்டு போய் கொடுக்குற சாப்பாடு அதெல்லாம் அவங்களுக்கு சூட் ஆகிறது இல்லை. அவங்க பழைய மாதிரி வேட்டையாடி அதெல்லாம் அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு சூட் ஆகுது. அதனால் எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. என்ன சொல்ல போனால் அலெக்சாண்டர் கூட கிரேக்க நாட்டிலேருந்து வந்துட்டு போன நிறைய பேர் இன்றைக்கி சிம்லா, குலு, மணாலி இந்த மாதிரி இடங்கள்லாம் காட்டுக்குள்ளே இருக்காங்க. இன்றைக்கும் அவங்க ஜனங்கக்கிட்ட எந்த டச்சும் இல்லாமல் அப்படி தான் வனவாசிகளாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் உலகம் பூராவும் ஒரு காலத்தில் ஒன்றாயிருச்சு. இந்த கடல் அரிச்சு எல்லாம் தொங்க ஆரம்பிச்சிச்சு. இந்தியா ஒரு பக்கம், நியூசிலாண்டு ஒரு பக்கம், ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் எல்லாம் தொங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ முதல்ல போனவங்கெல்லாம் அங்கங்கே செட்டில் ஆகிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் ஆஸ்திரேலியாவில் போனீங்கன்னா நடுரோட்டில் ஒரு டென்ட் போட்டு அவன் விபூதி பட்டெல்லாம் பூசினுட்டு ஒரு வெள்ளைத்துண்டை போத்தின்னு வளர்த்துன்னு உட்காந்துட்டு தபேலா அடிச்சுன்னுட்டு இருப்பானுங்க. எல்லாம் இங்கேருந்து போனவங்க தான். அங்கே ஆதிவாசிகள் ஆகிட்டானுங்க. நல்ல நடுரோட்லேயே அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் ஆஸ்திரேலியாவில். இந்த கேவ்ஸ் இல்லையா, தண்ணி அடிச்சிட்டு உள்ளே போன இடம் நம்ம ஊரில் இருக்குது 2-3 இடத்துல. ஒன்று புர்ரா கேவ்ஸ்ன்னு இருக்குது விசாகப்பட்டினத்துக்கிட்ட. அதே மாதிரி இதுக்கு போகிறீங்க இல்லையா நைனிடால், அந்த இடத்துல பாத்தால் புவனேஸ்வர்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஒரு 3-4 கேவ்ஸ் இருக்குது. அண்ட் அமெரிக்காவில் இருக்குது, ஆஸ்தின் அந்த மாதிரி இடங்களில் 3-4 கேவ்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன, ஒன்றா இருந்த உலகத்தில் கடல் உள்ளே போய் மலைகளை அரித்து அந்த மாதிரி கேவ்ஸ் வந்துச்சு. இப்போது ஆஸ்திரேலியாவிலலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல லைட்டிங்கெல்லாம் பண்ணி அதுக்குள்ளே ஒரு இதில் பேட்ரி கார்லேயோ ட்ரெயின்லேயோ போய் அதெல்லாம் சுற்றிட்டு வர மாதிரிலாம் பண்ணுறாங்க. நமக்கு இன்றைக்கி வரைக்கும் பாதாள புவனேஸ்வர்லேயும் சரி, புர்ரா கேவ்ஸ் விசாகப்பட்டினத்துக்கிட்டையும் சரி மாடர்னைஸ் பண்ண தெரியல. அதனால் அப்படியே லொங்குன்னு இறங்கணும், லொங்குன்னு ஏறணும். தே டோன்ட் நோ ஹவு டு மார்க்கெட் டூரிசம். அவங்கெல்லாம் அதை பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் பண்ணலை. ஓகேவா? சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, சமத்துவமே நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே, சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுக்கிரகம். சம்ரக்ஷணாயனும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே, தன்னை தானே உணர்வதுதானே
பிறந்ததன் நோக்கமென்று அறிவாயே. தன்னலமின்றி வாழ்ந்திடத்தானே பூமியிலே ஜனித்தோம் தெளிவாக. மலர்பதம் பணிந்திடவே மார்க்கமுண்டு, மனதில் நினைத்திடவே மோட்சமுண்டு. சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுகிரகம். சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே. கடவுள் மாமா என்றழைத்தாலே கண்முன் தோன்றும் அற்புத ரூபம். கருணை பொங்கும் காருண்யமூர்த்தி பகவான் பாபா பதம் பணிவோமே. ஆனந்த நடம் புரியும் அருட்கடலே, ஆதியந்தம் இல்லா பரம்பொருளே. சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுகிரகம். சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே. சமத்துவமே நிலவுகின்ற சங்கரனின் பிருந்தாவனமே. சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுகிரகம். नादबिन्दुकलादि नमो नमः, वेदमन्त्रस्वरूपा नमो नमः, ज्ञानपण्डितस्वामी नमो नमः, बेहुकोडि दीपमङ्गलज्योति नमो नमः, तूयम्बललीला नमो नमः, देवकुञ्जरि नमो नमः, अरुळ्ताराय वीरलुं परकोलाल पूजयं कोदलुं जुनयासारनेनियुं वीरमुं गुरुश्रीपादसेवयुं मरवाद. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ